எண்ணம் கொண்ட சாதகருக்கு தவ முனிவர் சிவயோகர் தம் வாய்மொழி மூலம் அருளிய ஞானோபதேசம் சில இங்கு பார்ப்போமே வாரீர் நீங்கள். கப்பலோட்டும் ஆளுமியின் திசை காட்டி போல் நீங்கள் இருக்க வேண்டும் என்றார் சுவாமி. அதாவது திசை காட்டி எப்போதும் வடதிசையை நோக்கி நிற்பது போல் சாதகர்கள் இறைவனையே எக்கணத்திலும் தியானித்திருக்க வேண்டும் என்று நாம் இதனை விளங்கிக் கொள்வோமே. நீங்கள் கட்டாயம் வேலை செய்ய வேண்டும், வேலை செய்யினும் செய்யாதவர் போல் இருக்க வேண்டும் என்று சுவாமிகள் சொல்லும் போது ஆகாயத்தில் பறக்கும் பறவை பறந்த பின் அது பறந்த பாதையின் சுவடு எமக்கு தெரியாதது போல வேலை செய்த அடையாளம் செய்தவரில் இருத்தல் ஆகாது என்று அறிவுறுத்தினார் என்று அறிவோமே. கரும பலங்களில் பற்று ஏற்பட்டு புகழ் இகழ்ச்சி ஏற்படின் ஆன்மீக முயற்சி தடைப்படும் என்று எச்சரிக்கை எமக்கு தந்தார் எங்கள் சிவயோக சுவாமிகள் என்று அறிவோமே. நாம் சிவயோக சுவாமிகள் என்று அறிவோமே துறவு பூணும் அன்பருக்கு அருளிய வாய்மொழி ஞானோபதேசமதனில் சிவயோக சுவாமிகள் யோகம் என்பது பற்றின்றிய செய்கை, அதுவே சந்நியாசம் என்று அருளிய போது செய்தும் செய்யாதது போலிருக்கும் நிலையே துறவு என்னும் சந்நியாசம் என்று பகர்ந்தார் என்று அறிவோமே. சுக துக்கங்கள் முகில்கள் போல் வந்து போகட்டும் என்றார் சுவாமி. ஆகாயம் நிலைத்து நிற்க முகில்கள் வரும் பின்னர் நீங்கும், அதே போல் சுகம் வரும் நீங்கும், பின்னர் துக்கம் வரும் நீங்கும், மாறி மாறி வரும் போகும். ஆனால் நாம் அவற்றை பொருட்படுத்தாது சாட்சியாய் அவற்றில் தோயாது தன்னிலையில் இருத்தல் வேண்டும் என்று சொன்னார் என்று அறிவோமே. காஞ்சிரங்காய் கூட நமக்கு பயன் தருவதால் எல்லோ
அதன் விதைகள் அழுக்கை அகற்றும் மருந்தாகவும் பயன்படுத்துதலால் எல்லோரும் நல்லவர்களே என்றார். என்றும் அவர்கள் ஒரு நோக்கை நிறைவேற்ற வந்தவர்கள் என்றும் நாம் புரிந்து கொள்வோமே. இன்னவாறு எங்கள் சுவாமி பற்பல உபதேசம் அருளினாரே. அரீரே நீங்கள், அரீரே நீங்கள், அரீரே நீங்கள். மார்க்கண்டு சுவாமிகள் முதலாய ஞான சாதகருக்கு குழும்புத்துறை சிவயோக சுவாமிகள் அருளிய வாய்மொழி ஞானோபதேசம் அதனில் உள்ளத்தில் வெறுப்பை வைத்திராதே என்று சொன்னார் சுவாமிகளே. அதாவது யார் மேலும் எதன் மேலும் விருப்பையோ வெறுப்பையோ வைத்திருத்தல் தவத்திற்கு இடைஞ்சல் என்றார். என்றும் வெறுப்பானது விருப்பிலும் கொடுமையானது என்பதை வலியுறுத்தவே வெறுப்பை வைத்திராதே என்றும் சொன்னார் என்று புரிய வேண்டுமே. இருப்பது ஒன்றேயாதலால் எப்பொழுதும் அன்பு மூர்த்தியாயிருந்து அன்பே வடிவமாமை பொருளோடு ஒன்றிப்பது சாத்தியமாகும் என்பதே இதன் உட்பொருளாகும் என்றும் அறிவோமே நாம். கிழுவந்தடியின் ஆதாரத்தில் ஊன்றி நடப்பது போன்றே இவ்வுலகில் நாம் நடமாட வேண்டும் என்று சுவாமிகள் சொல்லும் போது கிழுவந்தடியானது சிறிய அழுத்தத்தினால் முறிவடைவது போல வாழ்க்கையும் தொந்து பொறியில் தான் இருக்கிறது. எக்கணமும் உடலுக்கு ஊறு விளையலாம் என்றும் இறைவனை அடைய முழு முயற்சி எடுத்தல் வேண்டும் என்றும் இதன் மூலம் அறிவுறுத்தினார் என்று அறிவோமே. கட்டி வைக்கப்பட்ட நாயானது விட்டு விட்ட நேரம் மிக வீரியமாக துள்ளி ஓடுவது போல சும்மா இருத்தலை கற்றுக் கொண்டவன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருப்பான் என்றும் அந்த சக்தியை நல்ல வழியில் உபயோகிக்கலாம் என்றும் சொன்னாரே சிவயோக சுவாமிகள். சும்மா இருத்தலாவது எண்ணங்கள் அற்ற சமாதி நிலை போன்ற நிலையே ஆகும் என்று அறிவோமே நாம் என்று அறிவோமே நாம்.
துறவொழுக்கம் பூண்டு இறைநிலை அடைய விரும்பிய சாதகருக்கு சிவயோக சுவாமிகள் அருளிய வாய்மொழி ஞானோபதேசத்தில் வரும் சில மொழிகள் பற்றி இங்கு நாம் பார்ப்போமே சாதகரே. மலையில் ஏறும் ஒருவன் ஒன்று தடி கொண்டு ஏறுவது போன்று வாழ்வில் முன்னேற அறவொழுக்கம் அவசியம் என்றார் சுவாமிகள் ஒரு முறை. அதாவது அறவொழுக்கம் இல்லாது ஆன்மீக உயர்ச்சி என்று கூறினார் என்று அறி. இதனையே தரும நெறியிற் பிசகாதே என்றும் மடலில் எழுதினார் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்வோமே. தன்னை ஆன்மாவிலிருந்து பிரிக்க கடவுளால் முடியாது, அந்த ஒன்றே கடவுளால் செய்ய முடியாத காரியம் என்று சொன்னார் சுவாமிகள். அதன் கருத்தாவது சிவன் சிவனில்தான் வேரூன்றி இருக்கிறான் என்பதாகும் என்று இன்னவாறு பற்பல ஞானோபதேசத்தை அள்ளி வழங்கி ஆன்மீக சாதகர் தமது இலட்சியத்தை அடைய வழிவகுத்தாரே சுவாமிகள் என்று அறிவீரே நீங்கள், என்று அறிவீரே நீங்கள். காலை பருவத்திலே உண்மையை அறிந்து ஞான தாகம் தீர்க்கவென்று கொழும்புத்துறை சிவயோக சுவாமிகளை அடைந்த ஞான சாதகருக்கு கருணையினால் சுவாமிகள் அருளிய ஞானோபதேசம் சில இங்கு பார்ப்போமே. உன்னிடம் இல்லாதது ஒன்றுமில்லை, உன்னிடம் இல்லாதது நீ யார் என்பதை அறியாது இருத்தலே என்றார் சுவாமிகள் ஒரு நாள். அதாவது நான் யார் என்று கேட்டுக்கொண்டே போனால் நான் அதுவே என்று ஒரு நாள் விடை கிடைக்கும். இங்கு அது என்னும் போது தோற்றும் உலகுயிர்க்கு தோன்றா பொருளாயிருக்கும் இறைவனையே குறிக்கும். இறைவனோடு ஒன்றுபட்டு பொருளாயிருப்பவனே நான் என்று
வேண்டும் என்று கூறினார் சுவாமிகள். இதன் பொருளாவது எடுத்த எடுப்பிலே நான் ஆன்ம நிலைக்கு உயர்ந்திட வேண்டும் என்ற ஆசையினால் போட்டி போடுதல் மற்றும் தம் மனத்தை தாமே வருத்துதல் என்பன ஆத்ம தரிசனம் பெறுவதை தாமதிக்கலாம் என்று சொன்னார் போலுமே. இன்னவாறு சிவயோக சுவாமிகள் தமது சீடருக்கு அன்பின் மிகுதியினால் அருளினார் என்று அறிவோமே நாம், என்று அறிவோமே நாம். உள்ளம் துறவில் தோய்ந்த நிலையில் மனம் புனிதமாகி இன்ப நிலை கூட வேண்டும் என்று உள்ளத்தில் ஏங்கி சிவயோக சுவாமிகளை அடைந்து வாடியிருந்த ஞான சாதகருக்கு கருணையினால் செய்த ஞானோபதேசம் சில இங்கு பார்ப்போமே தியானித்தல் கூட ஒரு வேலைதான். 10 நிமிடம் சும்மா இருக்க பழகுங்கள் என்றார் சுவாமிகள் ஒரு முறை. அதாவது ஒரு மூர்த்தியை உள்ளத்தில் வைத்து மூர்த்தியின் நாமம் சொல்லி தியானித்தால் அதுவும் மனத்தால் செய்யும் ஒரு வேலைதான் என்றார். ஆனால் எண்ணங்களை எண்ணாது எண்ணங்கள் எழுகின்ற மூலத்தை அடைந்து எண்ணமற்று இருப்பதால் அது வேலையாக கருத முடியாது. ஏனெனில் அது நமது